ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புடவைகள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா சாரீஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சாரீஸ் எல்லாம் லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சாரியோட குவீன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது புடவைகளின் ராணி அப்படின்னு ஒரு புடவை சொல்கிறாங்க. இந்தியாவிலையும் சரி, உலகத்துலேயும் சரி, எத்தனையோ சேரீ வகைகள் இருந்தாலும் இந்த சேரீக்கு மட்டும் ஏன் புடவைகளின் ராணி அப்படின்னு சொல்கிறாங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது முகலாயர் காலத்தில் அரசுடைமையாக வச்சுருந்துருக்காங்க. இந்த சேரியை கட்டுறதாகவும் இந்தியர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் கூட புடவைகளை விரும்பி அணிவதை பார்க்க முடியுது. ஆனால் எத்தனையோ புடவைகள் இருந்தாலும் ஒரு சேலைக்கு மட்டுமே ராணி அந்தஸ்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அப்படி என்ன சேரீ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தேரி புடவையை புடவைகளின் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சந்தேரி புடவை மத்திய பிரதேசின் மதிப்புமிக்க பாரம்பரியங்களில் ஒன்றாக இருக்குது. இந்த புடவையின் நெசவு கலை, தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் சிறப்பு வாய்ந்த துணியின் தரம் ஆகியவை காரணமாக இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் இது பிரபலமாக இருக்குது. சந்தேரி சேலையின் வரலாறு மிகவும் பழமையானது மட்டுமின்றி புகழ்பெற்றதும் கூட. மகாபாரத காலகட்டத்திலும் சந்தேரி நெசவு கலை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர் காலத்தில் இப்பகுதியில் நெசவு கலை தொடங்கியதாகவும் கூறுறாங்க. மத்திய பிரதேசின் அசோக் நகர் மாவட்டத்தில் சந்தேரி அமைஞ்சிருக்கு. பல நூற்றாண்டுகளாக இந்த கலைக்கு பிரபலமான ஊராக இது இருக்குது. இங்குள்ள நெசவாளர்கள் தங்கள் திறமைக்கு துல்லியத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக இருக்காங்க. முகலாயர் காலத்தில் சந்தேரி புடவைகள் அரசு உடைமையாக அங்கீகரிக்கப்பட்டு முகலாய அரசவையில் உயர் பதவி வகிக்கும் பெண்களின் விருப்பமான புடவையாக இந்த புடவை இருந்திருக்கு. இந்த புடவையின் புகழ் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலையும் தொடர்ந்து, மேலும் இது இந்தியா சுதந்திர போராட்டத்தின் போது ஒரு முக்கியமான ஆடையாகவும் எழுச்சி பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. சந்தேரி சேலையின் மிக முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதன் நெசவு நுட்பமும். இதில் பட்டு மற்றும் பருத்தி நூல்கள் பயன்படுத்தப்படுவதாகவும், இந்த புடவை மிகவும் இலகுவாகவும் மென்மையாகவும் இருப்பதால் அணிவதற்கு மிகவும் வசதியாகவும் சௌகரியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் வடிவமைப்புகள் பாரம்பரிய மற்றும் நவீன கூறுகளை உள்ளடக்கியதாகவும், ஜாரி நெசவு, புட்டி மற்றும் பிற பாரம்பரிய கருவிகளையும் பயன்படுத்தி இந்த சேலையை உருவாக்குறாங்க. சந்தேரி புடவைகளின் வண்ணங்கள் மிகவும் கவர்ச்சிகரமாகவும், அவை பாரம்பரியம் மற்றும் சமகால வண்ணங்களின் கலவையாகவும், நெசவாளர்களின் கடின உழைப்புக்கு மற்றும் கலையின் அற்புதமான ஒருங்கிணைப்பை அதன் நெசவில் நீங்களே பார்க்கலாம். இது அந்த சேலையை தனித்துவமாகவும் விலை மதிப்பற்றதாகவும் ஆக்குது. நீங்கள் உண்மையான அசல் சந்தேரி புடவை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா டெல்லியில் அமைந்துள்ள மத்திய பிரதேச எம்போரியத்திற்கு செல்ல வேண்டும். இந்த எம்போரியம் உங்களுக்கு பரந்த அளவிலான சந்தேரி புடவைகளை கொடுக்குறாங்க. இங்கே பல்வேறு வடிவமைப்புகள், வண்ணங்கள் மற்றும் வடிவங்கள் கொண்ட நீங்கள் விரும்பும் வகையில் புடவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சந்தேரி சேலை மத்திய பிரதேசின் பெருமையை மட்டுமல்ல, இந்திய நெசவு கலையின் பாரம்பரியத்தையும் இது பறைசாற்றுது.